இந்த ரிச்சுவல் இருக்கிறதுலே டேஞ்சரஸான மிட்நைட் மதர்லாம் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கள் வாழ்க்கையிலே நடக்காத சம்பவம் இதை விளாண்டனால நடந்துச்சு. ரொம்ப மோசமான நிகழ்வுங்க. அதை வைக்கிறதுல இருந்து எனக்கு ஒரே திகிலாக தான் இருந்துச்சு. வச்ச உடனே எல்லாத்தையும் ப்ராப்பராக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். டக்குன்னு என்னமோ அடித்து அது விழுந்துச்சு. அது என்னால் நம்பவே முடியல. என்னடா இது வீடியோனா என்ன, இதில் தனியாக ஒன்று தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அதனால் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை. என்னோடய வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னே தெரியல. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதுவரையும் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு தான் நினச்சேன். மறுபடியும் அனதராக விழுந்துச்சு. எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. கன்ஃபார்ம் நீங்களும் பாருங்கள் கைஸ். ரெடியா? வீடியோக்குள்ளே போகலாமா? எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் ஸ்பெஷலாக இன்றைக்கி இந்த இதை பண்ண போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அனதர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புவேன். நல்லா இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண போகிற சேலஞ்சு மிட்நைட்டு மதர். ரொம்ப பெரிய டேஞ்சரஸ்ட் ரிச்சுவல். ஜப்பான் நாட்டிலலாம் இதெல்லாம் பயங்கரமான ட்ரெண்டிங்காக போச்சு. ஆனால் ரொம்பவே டேஞ்சர். இதை வீட்டில் ட்ரை பண்ணுறத மறந்துடுங்க. வீட்டில் ட்ரையே பண்ணாதீங்க. அதுதான் உண்மை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 10லேருந்து 20 வருஷமும் குழந்தையே இல்லை. ஒரு தடவை குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையும் இறந்து தான் பிறந்திருக்கு. அவங்கனால அதை தாங்கவே முடியல. மனசால சுத்தமாக தாங்க முடியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, லூஸ் ஆகிட்டாங்க. அந்த மன வருத்தத்துலேயே அவங்க லூஸ் ஆகி தூக்கு போட்டு இறந்துட்டாங்க 2 பேருமே. இந்த இதுல இருந்து இவங்க பேர் மிட்நைட் மதராக மாறிச்சு. மிட்நைட் மதர் ரொம்பவே டேஞ்சர். ப்ளீஸ் ட்ரை பண்ணுறத எக்காரணத்துக்கு கொண்டு இப்போ ட்ரையே பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சர் கைஸ். சும்மா ஒன்றும் இல்லை, இருக்கிறதுல டேஞ்சர். ட்ரை பண்ணுறது உங்கள் விஷ் கிடையாது. டிஸ்க்ளைமாக நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ட்ரை பண்ணுறது எங்கள் கையில் இருக்குது. ட்ரை பண்ணாதது உங்கள் கையில் இருக்குது. ஓகே, நம்ம தான் எங்கேயுமே உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கனால ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே வியூஸ் கிடச்சிச்சின்னா பெரிய பெரிய ஹாண்டட் ஏரியாஸ்லலாம் போய் வீடியோ எடுப்பேன். அதுவும் இல்லாமல் நிறையா பேர் கேட்டிருந்தது, ப்ரோ ஏன் ப்ரோ ரொம்ப நாள் வீடியோ வரலன்றது. அந்த டூம்டெம்பி அதை எடுக்க போனதுல ரொம்ப மிகப்பெரிய அஃபெக்ட் ஆயிடுச்சு. இந்த அஃபெக்ட் ஆனது யாருனாலையும் தாங்கிக்க முடியல. ஏன்னா நிறைய பேருக்கான சைடு எஃபெக்ட்ஸ் வந்துச்சு. எப்படி வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த வீடியோ எடுத்து 4 மாதம் ஆகி இப்போ தாங்க நாங்கள் ரெக்கவரி ஆகிருக்கோம். அதனால தான் நான் மட்டும் வீடியோ எடுக்க போயிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ரெக்கவர் ஆகலை. அதனால தான் நான் மட்டும் போயிருக்கேன். ஏன்னா உங்களை நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது தானே என்னோடய வேலை. அதுதான் ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிம்பிள் ஷஃபில் ஃபேமிலியில் ஒரு பேய் ஃபேமிலி நம்ம தான். ஓகேவா? எனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேய் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் மட்டும் வந்திருக்கேன். என்ன பேய் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கில்லர் டாலர்ன்ற பாருங்க. மிட்நைட் மதர்னு ஒரு பேய் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். ரொம்பவே ஃபியர்லெஸ்ஸு. எல்லா எக்யூப்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்கேன். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பொறுத்தவரையும் ரொம்ப
ஒரு மோசமான நிலைமையில தான் இந்த ஒரு ரிச்சுவலை நான் பண்ணுறேன். ஓகே, அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இருங்க, நான் கேமரா இன்னொரு கேமராவே ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். தெரியுறேண்ணா, இல்லை தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அஃப்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு ரெண்டுலேயுமே. போய் நம்ம ஃபஸ்ட்டு போய் இதை நம்ம போய் ஃபிட் பண்ணிட்டு வந்துடும். தலைகீழ் ஆகிடுச்சா? நான் ஆமாம், தலைகீழ் ஆகிடுச்சு. இதில் தலைகீழாக மாற்ற முடியாதா? மாற்றிட்டேன். கேமராவை போயிட்டு ஃபஸ்ட்டு வச்சுட்டு வந்துடுவோம். ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கே தான் நம்ம ரிச்சுவல் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே தான் இந்த இடத்துல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் நடக்க போகிறேன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கேமரா இல்லை தெரியவேன்னு நினைக்கிறேன். ஓகே, அஃப்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு ரெண்டுலேயுமே. போய் நம்ம ஃபஸ்ட்டு போய் இதை நம்ம போய் ஃபிட் பண்ணிட்டு வந்துடுவோம். தலைகீழ் ஆகிடுச்சா? நான் ஆமாங்க, தலைகீழ் ஆகிடுச்சு. இதில் தலைகீழாக மாற்ற முடியாதா? இருட்டுக்குள்ளே எடுக்கிறதுன்றதே ஒரு ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதையும் நம்ம செய்கிறோம்னா அது உங்களுக்காக தான் நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போயிடலாமா? லெட்ஸ் கோ. கேமராவெல்லாம் எடுத்துட்டு வர்றது இந்த பொம்மை, ஒரு பொம்மைக்காக தான். ரொம்ப நாள் கழிச்சுங்க. இது ரொம்ப டேஞ்சரான ஒரு ரிச்சுவல்னால இந்த வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுறது சேஃப் கிடையாது, சேஃப் கிடையாது, சேஃப் கிடையாது. சொல்லிட்டேன் சொல்ல வேண்டியது என் கடமை. எங்கே இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த முனி நடமாட்டம் அதெல்லாம் இருக்குன்றதுனால நம்ம இங்கேனா ஒரு அமானுஷ்யமான விஷயங்களெல்லாம் பார்த்துருக்கோம். ஏங்க ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. கேமரா வேணால் இங்கே ஃபிக்ஸில் தான் இருக்குது. இங்கே வேணால் டார்ச் ஒன்று ஆன் பண்ணி விட்டுப்போம். ஏன்னா இருட்டில் இருக்கிறதுனால கண்ணு மண்ணு ஒன்றும் தெரியாது. இப்போ என்ன பிளான்னா, நான் இங்கே இப்போ டாலு, அதாவது அந்த பொம்மையை எடுத்து நான் இங்கே வைப்பேன். வச்ச உடனே நான் அப்படியே திரும்பி பார்க்காம அங்கே போய் நின்றுடுவேன். அந்த இடத்துல நின்ற உடனே அதுதான் இப்போ மேட்ரே. நின்ற உடனே தான் பிரச்சனையே ஸ்டார்ட். நம்ம மிக்னைட் மதரை கூப்பிடணும், அதுதான். ஓகேவா? பிரச்சனை இல்லை. டேஞ்சரான ரிச்சுவல். ஜப்பான்லேயே ஒரு கலகு கலகுனது. ட்ரை பண்ணிடுவோம். ஓகே, முன்னாடி சொல்கிறேன், கேமராவை தான் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். டேஞ்சரான ரிச்சுவல். ஜப்பான்லேயே ஒரு கலகு கலகுனது. ட்ரை பண்ணுவோம். ஓகே, முன்னாடி சொல்கிறேன், கேமராவை தான் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கைஸ், கேமராவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதெல்லாம் கரெக்டாகவே இருக்குது. எல்லாமே கரெக்டாகவே இருக்குது. என்னை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்த்துக்கலாம் என்னன்றீங்க. ஓகே, வெளிச்சம் வச்சு விட்டுக்கிறேன். ஓகே, கரெக்டாக வச்சாச்சு பொசிஷன்லேயே. கைஸ், கேமராவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதெல்லாம் கரெக்டாகவே இருக்குது. எல்லாமே கரெக்டாகவே இருக்குது. என்னை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்த்துக்கலாம் என்னன்றீங்க. ஓகே, ஓகே, கரெக்டாக வச்சாச்சு பொசிஷன்லேயே. கேம் ஆரம்பிச்சிருவோம்.
இருட்டிலே உங்களுக்கு கண்ணு தெரியும். அப்படி ஒரு செட்டப். ஓகே கைஸ், கேமரா கட் ஆகிடுச்சு. இப்போ ரெடி பண்ணிடலாம். இங்கே தான் வைக்க போகிறோம் டாலர். சரி, திரும்பி பார்க்காம போ. இங்கே தான் வைக்க போகிறோம் டாலர். சரி, திரும்பி பார்க்காம போ. கேமராலே பார்க்குது, நான் பார்க்கல. கேமராலே பார்க்குது, நான் பார்க்கல. டானபோ நடுஜாமத்து தாயே, நடுஜாமத்து தாயே, என்னைய பிள்ளையா ஏத்து. நீங்க வர்றதுனா வரலாம். என்னைய பிள்ளையா ஏத்துக்கிட்டு நீங்க வர்றதுனா வரலாம். நடுஜாமத்து தாயே, என்னைய பிள்ளையா ஏத்துக்கோ. பேசுறேங்க, நான் கீழே காடுறதுனால உட்காந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிட்டக்கு ஒரு செகண்ட் போய்க்கணும். ஐயோ, கொஞ்சம் திக்குன்னு இருக்கு. உண்மையான கேமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு உண்மையா இல்லை பொய்யா. ஐயோ கைஸ், இங்கே என்ன நிற்கிது கைஸ். காட் பண்ணுறதுக்குள்ள அடி சரியான அடிங்க கையில். சாஞ்சிருக்கு. உங்களால் என்னதான் நடக்குதுன்றதையும் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறேன். இங்கிட்ட தான் பெரிய இதுவே காலில் பட்டுருச்சு. நடுஜாமத்து தாயை மன்னிச்சுக்கோ. நம்மளே அப்படியே தப்பிக்கணும்னு பார்க்குறோம், முடிய மாட்டுதே. ஏன் சவுண்டு கேட்டுச்சு? சவுண்டு கேட்ட மாதிரி இல்லை. காரில் தட்டுப்படுது. இங்கே இருந்தா இருக்கு. ரேஷியோ சைஸ் குரு தூக்கி வீசிடுவோம். என்னன்றீங்க? தூக்கி வீசினாலே சரியா வரும். கேமரா அதுவாகவே அமர்ந்துக்குதுங்க. ஏய், சாஞ்சிருக்கு.
கொய்யால சாஞ்சிருச்சு. ஏய், இந்த ஸ்கூர் எப்படி வந்துச்சு? நானே அதை அங்கிட்டு தூக்கி போட்டேனே. அது சரி, படிக்கிறத தொட வேணாம். நடுஜாமத்து தாயே, ஆடுங்கொடி. நடுஜாமத்து தாயே, நான் எல்லாத்துக்கும் தான் இது பண்ணேன். இது ஒரு கேம். என்னதே பண்ணுதுன்றதான் கைஸ் பார்க்கணும்னு இருக்கேன். நைட் விஷன் ஆன் பண்ணிடுவோம். அதுக்கு இருட்டிலே சர்வே பண்ண போகிறேன். என்கிட்ட லைட்டு ஆன்லே இல்லை. இருட்டிலே சர்வே பண்ணாதான் நடக்கும். வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஃபியர்லெஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பார்க்கணும், பொறுமையாக இருந்து. ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியா. அது ஒரு சாஞ்சிருக்குங்க, ஒரு ஐடியா ஒன்றும் இல்லை. தெரிஞ்சு கொஞ்சம் இது பண்ணி பார்ப்பாங்க, நிறுத்தி வச்சு விடுவோம். நிறுத்தி வச்சு விட்டுருவோம், பார்த்துக்கலாம். நிறுத்தி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு தான் பார்க்கணும். இங்கிட்டு தாங்க அந்த இடமே இருக்கு. நம்ம சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. நடுஜாமத்து தாயே, நடுஜாமத்து தாயே, நடுஜாமத்து தாயே, நடுஜாமத்து தாயே. 3 தடவை நடுஜாமத்து தாயேன்னு சொல்லணும். அந்த இடம் தாங்க டூம்டு எம்பையர். நவன் இருக்குங்க. நிறைய இதுவா இருக்கு டூல்ஸு. என்னது ஸ்க்ரூ தூக்கி வீசி விட்டேன். என்னன்றீங்க, அங்கே போயிடுச்சு. என்னவோ எரியுது, பட்டு பட்டு சவுண்டு தெரிக்குது. இந்த இடம் தான் கன்ஃபார்ம். இந்த இடமே சரியா இருக்கும். கேமரா பிளர்ராக இருக்குங்க, சரி பண்ணி விட்டேன். கேமரா ஏன் பிளர் ஆச்சுன்னு அது கண்ட்ரோல் எடுக்க முடியலன்னா கன்ஃபார்ம் பிளர் ஆகுங்க. நம்ம இது நிற்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு நிமிஷம். இந்த இடமே சரியா இருக்கும். கேமரா பிளர்ராக இருக்குங்க, சரி. கேமரா ஏன் பிளர் ஆச்சுன்னு அது கண்ட்ரோல் எடுக்க முடியலன்னா கன்ஃபார்ம் பிளர் ஆகுங்க. நம்ம இது கேமரா ஷேக் ஆகுது. லைட்டு கண்ட்ரோல் எடுக்க முடியல. கேமரா ஷேக் ஆகுது. லைட்டு கண்ட்ரோல் எடுக்க முடியல. லைட்டு கண்ட்ரோல் எடுக்க முடியலங்க. பாருங்க. ஐயா பா, மாற்றிட்டேங்க. பெரிய லைட்டுக்கு மாற்றினேன். ஏய் எம்மாடி, கண்ணு வலிக்குது. கொய்யால நைட் விஷன் வச்சுருக்கோம். எப்படி சாஞ்சிச்சுன்னு தெரியல. அந்த இதில் தான் பார்க்கணும். என்னமோ ஆணி மாதிரி நிறையா இருக்குங்க. அதான் இப்போ என்ன சவுண்டு கேட்டுச்சு.
ஏய், what the hell are you? இது எப்படி வந்துச்சு? ஐயால திருந்தாலும் ஆணியா இருக்குங்க. தூக்கி போட்டாலும் வந்துகிட்டே இருக்க வேண்டியது. பார்க்குற மாதிரி கூட இல்லை நண்பர்களே. ரொம்பவே ஒரு டேஞ்சருங்க. இது டேஞ்சர் தான். ப்ளீஸ் மஸ்ட்டு வேணாம். இது ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ஃபன்னுக்கு தான், உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு நானே பண்ணுறேன். தேவையில்லாமல் இதை பண்ணி நீங்கள் ரிஸ்கில் விழுக வேணாம். ஆனால் இது எப்படிப்பட்ட ரிச்சுவலுன்றது பார்த்து உங்களுக்கு தெரியும். நான் பாடியில் மாட்டுறேன். பாடி மவுண்ட் கொஞ்சம் டேஞ்சர் தான் கைஸ். பார்க்கணும். நீங்கள் சொல்கிறதே என்னோட கடமை, கடைபிடிக்க வேண்டியது உங்களோட கடமை. இப்போ என் 2 கையுமே இங்கே தான் இருக்கு, தெரியுதா? ஏன்னா இது ஏற்றி தெரியுங்க, அது ஒரு பிரச்சனை. கைஸ் இது ஷேக்காய் தெரியும் உங்களுக்கு. பார்க்கணும், ஷேக்காய் தெரியும். மாற்றிட்டேன். ஓகே கைஸ், நான் இதோட இந்த ரிச்சுவலை முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் டேஞ்சர், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அதெல்லாம் நான் மாற்றி சில முடிச்சுக்கிறேன். நடுஜாமத்து தாயே, இது சும்மா நான் எல்லாத்துக்கு பண்ணது. இது ஒரு கேம். நீங்கள் போயிருங்க. நான் உங்கள் பிள்ளையெல்லாம் இருக்க விரும்பலை. நீங்கள் போயிருங்க கைஸ். சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்ருங்க. நண்பர்களே, டாட்டா, பை கைஸ், பை.